உணவே தெய்வம் வடலூர் வள்ளலார் கூறுவதை கவனியுங்கள். 47வது பாடலில் தனி அன்பு பகுதியில் அவர் கூறுகிறார், ஒளி தேகம் பெற்றால் உடல் என்ன நிலையில் இருக்கும் என்று கூறுகிறார். தோல் நரம்பு எல்லாம் குலைந்து எலும்புகள் எல்லாம் நெக்கு நெக்கு என்று ஒளிபெறும். சொடுக்கு போடுவது போல இரத்தம் இறுகி சுக்லமாக திரண்டு விந்துவாக மாறும். பால் தயிராவது போல கண்களில் நீர் பெருகி ஓடும். வாயானது சொல் தடுமாறும். செவியில் நாத இசை ஓம் என்று ஒலித்து கொண்டிருக்கும். உலக விஷயங்கள் யாவும் மறைந்து எல்லையில்லா அருள் துளங்கும். உலகப் பொருட்கள் உடல் எல்லாம் மறந்துவிடும். தவநிலையில் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெங்கும் ஊற்றெடுக்கும். சுழுமுனை நாடி திறந்து அண்ணாக்கின் வழியாக அமுதம் உடலெங்கும் பரவும் நிலையில் உயிரானது மலர்ந்து அருட்பெரும் ஜோதியாக திகழும். மொட்டாக இருக்கக்கூடிய முகனம் அப்பொழுதுதான் பிறக்கும் மலரும் என்று கூறுகிறார். அப்பொழுதுதான் பிறக்கும் மலரும். செடியில் மலர்வது போல உடலில் உயிர் மலர வேண்டும் என்று கூறுகிறார். அதைத்தான் கவனிக்க வேண்டும் வள்ளலார் கூறியதை. வணக்கம்.